ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்மாவை ரட்சிக்க வந்த ராஜாதிராஜ ஊழியத்தினுடைய சார்பு உள்ள அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆவலோடு கூட தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்குற நீங்கள் மட்டும் இல்லை, இந்த நான் ஆவியானவரால் பேசப்படுகிற நானும் காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று நானும் கேட்குறேன், நீங்களும் கேட்குறீங்க, அநேகர் கேட்குறாங்க. அநேகர் இதை பார்த்துட்டு எங்களோடு கூட பேசுகிறாங்க. ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் ஐயா, இந்த வார்த்தை என்னோடு கூட பேசப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த காலையில சங்கீத புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி கேட்கலாமா? ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும். பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் மகிமையா இருக்கிறார், என் கேடகமா இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தலை குனிந்தவன், வேதனைப்பட்டவன், அவமானப்பட்டவன், அநேகரால் ஒதுக்கப்பட்டவன், நிமிர முடியாத வாழ்க்கையில பாரத்தை சுமக்கிறவன், கழுத்து நோகிற அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு காலையில் சொல்றார், அவர் மகிமையும் எனக்கு கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவர். இன்னைக்கு தலைப்பு, உன் தலையை உயர்த்துகிறவர். எங்கே விழுந்தாயோ, எங்கே குனிந்தாயோ, எங்கே வேதனையோடு துக்கத்தோடு அவமானப்பட்டாயோ அங்கே உன் தலை உயர்த்தப்படும். சிறைப்பட்டு போன, கடல்ல, வியாதியில, பிசாசின் பிடியில், பாவத்தில் சிறைப்பட்டவனுக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த உலகத்துக்குரிய சிறைச்சாலை கைதிகளை கொஞ்சம் யோசித்துப்பார். அப்படியே அநேக விதத்தில் சிறைப்பட்டவங்களுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலை உயர்த்தப்படும். எந்த இடத்துல? உன் சொந்தத்தின் மத்தியில், நீ செய்கிற வேலையில், நீ செய்கிற காரியத்தில். உண்மையிலேயே அநேகர் இன்னைக்கு கூனி குறுகி போயிருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை கேடகமாய் மகிமையாக இருக்கிறவர் சொல்லுகிறார், உன் தலை உயர்த்தப்படும். எரேமியா புத்தகம் 52ஆவது அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. போதும் பாருங்க, அவன் தலையை உயர்த்தினார். அது மட்டும் இல்ல, 33ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாட்களும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். நல்லா கவனிக்கணும். சிறையில வஸ்திரம் தரித்தவன் எப்படி இருப்பான்? ஜெயிலில் இருக்கிறவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுப்பாங்க? அவன் எவ்வளவு வேதனையோடு கூட சிறைச்சாலையில இருந்து இருப்பான். அந்த ராஜா அவனை வெளியே கொண்டு வருகிறார், அவனுக்கு வேற வஸ்திரத்தை உடுத்துகிறார், அவனை அந்த இடத்துல அவனை தலை உயர்த்துகிறார். இன்னைக்கு என் அன்பு சகோதரனே, நீ அநேக விதத்தில் சிறைப்பட்டு இருக்கலாம். கடனில், வியாதியில், சாபத்தில், அநேகரால், சொந்தத்தில், ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ அடிமையாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன்? வேதத்தில் ஆதியாகம புத்தகத்தில் 40ஆவது அதிகாரத்தில் நீங்க 13ஆவது வசனம் வாசிக்கலாமா? 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி. பாருங்க, பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். எல்லாம் கவனிக்கணும். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைச்சவனுக்கு, அவ்வளவுதான் என் சிறை சேதம் பண்ண போறாங்க நினைச்சவனுக்கு, அவனுக்கு ஆண்டவர் மறுபடியும் 3 நாளைக்குள்ளே மறுபடியும் உன்னை தலையை உயர்த்தி உன்னுடைய சாணத்திலே நிலை நிறுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், உன் தலையை உயர்த்துவார். ஏன் அந்த வார்த்தை சொல்றார்?
லேவியராகமம் 26 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு எகிப்தியருக்கு அடிமைகளாய் இல்லாதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, காலையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற என் பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது, சொந்தங்களாக இருக்கட்டும், நம்ம பந்தங்களாக இருக்கட்டும், நமக்கு வேண்டியவங்களாக இருக்கட்டும், யாராலையோ நம்ம கூனி குறுகி போனோமே, நம்ம யாராலும் வெறுக்கப்பட்டோமே, ஒதுக்கப்பட்டோமே, அவமானப்பட்டோமே, தலை நிமிர முடியாதபடி முக்காடு போட்டோமே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் தலை நிமிர பண்ணுவேன், உன் ஸ்தானத்தில் வைப்பேன். ஆண்டவர் சொல்ல, உனக்கு கேடகமாக மகிமையாக இருக்கிறவர். உண்மையிலே சோதிக்கப்பட்டு இருக்கிற நாமெல்லாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளைக்கு நமக்கு வாழ்க்கை உண்மையிலே உயர்த்துவார்னு நம்பிக்கையோடு இருந்தோம். அதனால தான் தானியேல் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அந்த 3 பேர் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு, அந்த பாபிலோனுக்கு உயர்த்தினார். வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஏன்? அவங்க காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீயிலே தூக்கி போட்டாலும் நெருப்பில் தூக்கி போட்டாலும் கூட இருந்த ஆண்டவர் அவங்களை, அந்த தேசத்துக்கே கர்த்தர் அவர்களை பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். இன்னைக்கு மகிமையானவர், கேடகமானவர், நம்ம கண்ணீரை கண்டவர், நம்ம அவமானப்பட்டதை பார்த்தவர், நம்ம கூடவே இருக்கிறவர். நீ தீயை கடந்து தண்ணீரை கடந்து வரும் முதல்ல உன்னை தூக்கி சுமந்தவர். இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை மறுபடியும் நிமிர்ந்து நடக்க பண்ணுது, உன் தலை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அழுதது போதும். இனி ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் இந்த காலையில் சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் உன் தலையை உயர்த்துவேன் என்று சொன்னீரே. கேடகமானவரே, மகிமையானவரே, எங்களுக்கு அரணானவரே, கோட்டையானவரே, கரம் பிடித்து கண்மலின் உச்சியில் உயர்த்துகிறவரே, இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றினதற்காக நன்றி. ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரை எல்லா தடைகளை எடுத்து போடும், காத்துக்கொள்ளும். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.